மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட்டபுளான இஏ இன்ன வரைக்கும் வரல. நிறைய பேர் இஏ வச்சு செல் பண்ணி தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்களே தவிர ஒரு ப்ராப்பரான இஏ சர்வீசஸும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நான் ஒரு ஸ்ட்ராங்கான பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஓகே என் கிளைண்ட்டுக்கு நான் பெஸ்ட்டு சர்வீசஸ் கொடுக்கணும். அது என்ன மாதிரி சர்வீசஸ் நான் கொடுக்க முடியும், எப்படியாப்பட்ட சர்வீசஸ் நான் கொடுக்க முடியுங்கன்னு நான் என்னோட மைண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து நான் $21,000 ப்ராஃபிட் பண்ணேன். அது எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துவோம். இப்போ வந்து அது $1,00,000 வச்சுக்கோங்க. நான் டாலர்ஸாக சொல்லலை, $1,00,000 என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதில் நான் ப்ராஃபிட் பண்ணது 21,500. இது என்னோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 21.5% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். நான் அந்த மாதம் ஒரு 10 ட்ரேட் எடுத்துருக்கலாம், 20 ட்ரேட் எடுத்துருக்கலாம், 30 ட்ரேட் எடுத்துருக்கலாம். நான் எப்படி செக்ரிகேட் பண்ணிட்டேன், ஏன்னா என்னுடைய டாஸ்க், என்னுடைய ஃபுல் மைண்ட் செட் எப்படி அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 3லேருந்து 10%க்குள்ளே ரிட்டர்ன்ஸ் வந்தால் போடுங்கிறத என் மைண்ட் செட். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மந்த்து மேக்ஸிமம் ஒரு டேட்டு 7 to 8க்குள்ளேயே நாங்கள் 10% ப்ராஃபிட் பண்ணுறோம். நான் என்ன சொன்னேன், 3 to 10% வந்தால் எனக்கு போடும்னு நான் நினச்சேன், ரைட்டா? ஸோ 10% நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். அதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட ப்ராஃபிட்டு 5% தனியாக ஒதுக்கி வச்சுட்டேன். ஏன்னா என்னானாலும் இந்த 5% நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த 5% ப்ராஃபிட்ஸ் இருக்குல்ல,